யுனிவர்சல் தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம், வந்தனம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது CAAM, அதாவது கலிஃபோர்னியா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் மியூசியம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பெருநகரில் இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் இந்த மியூசியத்துக்கு நான் சென்றிருந்தேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்க இன மக்களின் வரலாறுகள், அதாவது அமெரிக்காவுக்கு அவங்க எப்பொழுது குடிபெயர்ந்து வந்தார்கள், அவர்களுடைய வாழ்வுரிமை எப்படி இருந்தது, அவர்களுடைய உரிமைகள் எப்படி இருந்தது போன்றவற்றை விவரிக்கக்கூடிய அருங்காட்சியகமாக இது திகழ்ந்தது. அதில் குறிப்பாக அமெரிக்காவுடைய கிரேட் லீடர்களின் ஒருவரான சுதந்திரத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடிய மால்கம் எக்ஸ் அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பை கண்டு நான் வியந்து போனேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மால்கம் எக்ஸ் அவர்கள் 1925 மே 19 அன்று ஓமஹா, நெப்ராஸ்கா சிட்டியில் பிறந்து வளர்றாரு. சிறு வயதில் அவருடைய வாழ்க்கை மிகவும் துயரமானதாகவும் துன்பங்கள் நிறைந்ததாகவும் வேதனைகளும் சோதனைகளும் கடந்ததாகவே இருந்திருக்கின்றது. எப்படி என்றால், சிறு வயதிலே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார். அதற்கு பிறகு தனது தாயார் நோய்வாய்ப்பட்டு அவரும் இறந்து விடுகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் சிறார்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து, அதாவது அனாதை ஆசிரமங்களில் படித்து வளர்கிறாரு. தன்னுடைய இளமை காலத்தில் NOI, அதாவது நேஷன்ஸ் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனில் இணைந்து ஆப்பிரிக்க இன மக்களின் உரிமைக்காகவும் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக அவர் உருவெடுக்கிறார். அவருடைய வீரியமான பேச்சுக்களாலும் சிந்தனையினாலும் எல்லா ஆப்பிரிக்க இன மக்களும் அவர் பின்னால் இணைய தொடர்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் இஸ்லாம் என்னும் வாழ்க்கை நெறியை ஏற்றுக்கொண்டு சவுதி அரேபியா சென்று இஸ்லாமிய கடமையான 5வது கடமை, ஹஜ் கடமை நிறைவேற்றிவிட்டு அமெரிக்கா திரும்புகிறார். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் இந்த மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடிமைத்தனம் நீங்கள், இன இழிவு நீங்கள், இஸ்லாமே இனிய மருந்து அப்படின்னு சொல்லி அதோடைய பிரச்சாரம் பண்ணுறாரு. இது போன்ற காலகட்டங்களில் அவர் போயிட்டுருக்கும்போது 1965 பிப்ரவரி 21 அன்று நியூயார்க் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற மேன்ஹாட்டன் நகரில் வச்சு அவர் வசித்திருக்கிற அந்த இல்லத்தில் மனைவி மகள் முன்னிலையில் அவர் துப்பாக்கி சூடால் கொல்லப்படுகிறார். அவருடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் இன்றளவும் அமெரிக்காவில் இம்பேக்ட், அதோடைய வீழ்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த அருங்காட்சியகத்தில் நான் கண்டு வியந்ததில் மற்றொரு விஷயம், அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவர் உபயோகித்த நறுமணங்களாகிய அத்தர் என்று சொல்லக்கூடிய செண்டு வகைகளும் இங்கே பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கு. அது இல்லாமல் அவருடைய மிக அழகான உயரமான புளோ பிக்சர்கள், மிக பிரம்மாண்டமான புளோ பிக்சர்கள் அமைச்சிருக்காங்க. அதற்கு முன்னால் நின்று நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது என்னையும் அறியாமல் அதில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அது ஏதோ ஒரு உணர்வு என்னுள் உணர்ந்து கொண்டேன், அவரை நேரில் கண்டதைப் போல. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.